உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்களை பற்றி இப்படியான ஒரு நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்று ஒருபோதும் நான் எண்ணியது கிடையாது. உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவருக்கும் எத்தகைய அரசியல் இலக்கிய சுவை தொடர்பு என்று எனக்கு தெரியாது. எனக்கும் அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கும் தமிழ் தொடர்பு. நான் பேச தொடங்கிய காலகட்டம் என் மாணவ பருவம் முதல் நான் பார்த்து என்னை செதுக்கிக் கொண்ட ஆசான்களில் ஒருவர் ஐயா நெல்லைக்கண்ணன். அவ்வளவு ஒன்றும் சுலபமாக இருக்கவில்லை அவரோடு என்னுடைய மேடை பகிர்வுகள். சின்ன பிள்ளைதானே, என்னை என்னைக்குமே மன்னிச்சு விட்டதில்லை. ஒருபோதும் இவர் நம்மளை ஏத்துக்கவே மாட்டாரோ, நம்மள ஒரு பேச்சாளரா இவர் கருதவே மாட்டாரோ என்கின்ற ரௌத்ரத்தோடு தான் பல நேரங்களில் அவரோடு நான் மேடையை பகிர்ந்திருக்கிறேன். ஒன்னும் இல்ல, கீழே இருக்கும் இறங்குற போது என்ன சாய்பு பொண்ணு அப்படிம்பார். பர்வீன் சுல்தானா என் பேரு, ஏன் என்னுடைய மத அடையாளத்தோட என்ன கூப்பிடுறீங்க, நீ சாய்பு பொண்ணு தானே அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது அவர்கிட்ட. நான் அவரை கூர்ந்து கவனிப்பேன். ஒரு முறை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பா உங்களுக்கு பிடித்த ஒரு குரல் சொல்லுங்களேன்னு கேட்டேன். எல்லா குரலும் தான் பிடிக்கும், இந்த தாடிக்காரன் என்னென்னமோ எழுதிட்டு போயிட்டான், இந்த மக்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில என் மனசுல எப்பவுமே இருக்கிற ஒரு குரலை சொல்லுதேன். இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு அவர் சொன்ன அந்த குரல். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையர் இல் என்று சொன்ன அந்த ஒற்றை குரலை தன்னுடைய மனதிலே எழுதி வைத்துக் கொண்டிருந்த பெருந்தகைதான் நெல்லைக்கண்ணன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் அதை நம்புகிறார். ஒரு பேச்சாளராக நான் அவரை அன்னார்ந்து பார்க்கின்ற பொழுது அவரை மாதிரி வேகமா பேசிடவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஆச்சரியப்பட்டு நின்றிருக்கிறேன். ஒரு ஜெனரேஷன் இருக்கு, இப்ப Z ஜெனரேஷன் இருக்கு. அண்ணன் சீமான் பேசும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவருடைய அரசியலின் மீது எனக்கும் மற்ற பிறருக்கும், இங்க இருக்கிற மேடைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தான். யாரும் ஒரே குரூப் கிடையாது. அவர் காங்கிரஸ்காரரு, ஸ்டாலின் அண்ணன் கம்யூனிஸ்ட், நான் திராவிட சிந்தனை கொண்டவள். இளவரசர் என்னன்னு தெரியல, கம்யூனிஸ்ட் தானா, சேர்த்துக்கிட்டீங்களா? அது தெரியும் எனக்கு, அவரை பத்தி பேச. அண்ணன் உங்களுக்கு தெரியும், சீமான் அண்ணன் யார் என்று தெரியும். ஒவ்வொரு அரசியல் சித்தாந்தத்தோடு இருந்தாலும் நெல்லைக்கண்ணன் என்கின்ற ஒற்றை புள்ளி நம்மை இங்க சந்திக்க வைத்திருக்கிறது என்றால் எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அது எது? எனக்கு வீட்டிற்கு ஒரு புத்தகம் வந்திருந்தது, காதல் செய்யாதவர்கள் கல்லெறியுங்கள் என்ற புத்தகம் எனக்கு வீட்டுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தார் அப்பா. அந்த புத்தகத்திற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கான சூழல் இது இல்லை. ஆனால் அந்த அட்டப்படம் இருக்குல்ல, பல நாள் என்ன தூங்க விடல. ஒரு சின்ன குருவி முன்னால செத்து போயிருக்கும். அந்த குருவி செத்த தன்னுடைய இணையை கால் இரண்டும் பரத்தி கொண்டு அந்த இன்னொரு ஒரு இணை குருவி என்று வாய் பிளந்து பிளிருகின்ற அந்த போட்டோவை அந்த புத்தகத்திற்கான முகப்பா போட்டிருப்பார். பேரன்புக்காரர் தான் ஐயா. ஆனா என்னன்னா, அவருடைய பேரன்பு என்பது ஒரு பலாப்பழம் மாதிரி. அவ்வளவு சீக்கிரமாக அதை போய் தொட்டுவிட முடியாது, அந்த சுளையை எடுத்து விட முடியாது. அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முறை நான் அனுபவித்த சில மேடை அனுபவங்களை சொல்கிறேன். ஒரு முறை அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது குற்றால குறவஞ்சி பேசுறார். நானும் போய் அதே குற்றால குறவஞ்சி தான் நானும் பேசுறேன். அவர் மற்ற முத்தொள்ளாயிரம் மற்ற சிற்றிலக்கியங்களை எல்லாம் பேசிவிட்டு வந்து உட்காரும் போது, சாய்பு பொண்ணை இங்க உட்கார் அப்படின்னாரு. நான் உட்கார்ந்தேன். இந்த குற்றால குறவஞ்சில ஒரு வரி இருக்கு தெரியுமா? சொல்லுங்கய்யா. முழங்கு திரை தேனருவி கழங்கென முத்தாடும் முற்றிலெங்கும் பரவி பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். விளக்கம் சொல்லுனர்.
அவர்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? முட்டாள்கள் அவர் பக்கத்துல உட்காரவே முடியாது. சயனைட் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டிடுவார். மன்னிக்கவே மாட்டாருங்க. அவருக்கு முன்னால ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவமானப்பட்டு தான் போகணும். நான் ஆசிரியை, தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவள். அவர் அப்படி கிடையாது, மன்னிக்கவே மாட்டார். அவர் எப்பவுமே ஒரு பாட்டு கேட்டார்னா பதில் சொல்லிடணும், சொல்லலன்னா செத்தீங்க. அதுவும் எப்ப தெரியுமா கேட்பார்? தனியா உட்கார்ந்து கேட்க மாட்டார், மேடையில பேசிட்டு இருக்கும் போது கேட்பார். என்ன ரெண்டாவது வரி சொல்ற, முத வரிய சொல்லும்பர். நமக்கெல்லாம் பேசி பேசி பழக்கமா, ரெண்டாவது வரி மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான குருமார்கள் இருந்ததனால்தான் இரண்டாவது வரியையோ துண்டான எழுத்துக்களையோ படிக்காமல் முழுமையாக படித்துவிட்டுத்தான் மேடைக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்குகின்ற ஒரு கம்பீர நெருப்பாக நெல்லை கண்ணன் அவர்கள் திகழ்ந்தார்கள். நான் உட்கார்ந்துட்டு அதுக்கு விளக்கம் சொன்னேன். கழங்குனா கல்லு, மேலிருந்து ஒலி எழுப்புகின்ற அருவி கீழே விழுந்து தெரிக்கின்ற பொழுது கற்களை போல அந்த துகள்கள், தண்ணீர் துகள்கள் கற்களை போல மேலே சென்று வாசலில் சின்ன வீடுகளை, மணல் வீடுகளை கட்டிக்கொண்டிருந்த பெண்களினுடைய அந்த வீட்டை எல்லாம் அழித்து விட்டு அது திரும்பும் என்று எழுதியிருக்கிறார் திரிகுட ராசப்ப கவிராயர். சொல்லும்போது முட்டாள் அப்படின்னார். அவரெல்லாம் திட்டதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நான் ஒரு பொம்பளை பிள்ளையாச்ச, இப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, முட்டாள். அது இல்ல வேற. நான் பேசுதே மேடையில, நீ பாட்டுக்கு உன் வேலையை சோழிய பார்த்துட்டு இருந்த எனக்கு கோவம் வராது? மேலே எழுந்து ஆடுகின்ற அருவி தன்னுடைய ஆட்டத்தை பார்க்காமல் வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வீட்டை அழித்து விட்டு கலகல என்று சிரித்து திரும்பி போனது என்று பேசினார். அவரால் தான் அப்படியெல்லாம் விளக்கம் தர முடியும். அவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்று மூத்த பெண் குழந்தைகளுக்கு நடுவராக இருக்கின்ற பொழுது, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சின் பகுதியில் சுட்டிகளுக்கு நான் நடுவராக இருந்ததை நடத்தக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு வாழ்க்கை எனக்கு கொடுத்தது. என் அப்பாவாக இருந்த நெல்லைக்கண்ணன் அவர்கள் 17-18 வயது குழந்தைகளை வழிபடுத்த நான் அவருடைய மகளாக இருந்து 7, 8, 9 வயதான குழந்தைகளை தமிழ் பேசுவதற்காக பக்குவப்படுத்திய அந்த பயணத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இருந்தார். ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில சொல்லுவார், இந்த மாதிரி சொல்றா, இப்படி சொல்றா, இப்படி செய்யறா, இப்படி பண்றா, நீ பாக்குறியா என்று பேசுவார். சமீப காலமாக மரணத்தை குறித்து அவர் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார். என்னன்னு தெரியல, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அவரோடு நெருங்கி பழகியவர்கள் சில நேரங்களில் மன வருத்தம் கொண்டது உண்டு. எப்பவுமே ஒரு 4 கேள்வி கேட்பாரு. நீங்க வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துருவார். 4 கேள்விதான். எதுக்காக கேட்கிறாருன்னு தோணும். அப்பா பேர் என்ன, எந்த ஊரு, கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி 4-5 கேள்விகள் கேட்பார். கேட்டுட்டு நான் யோசிப்பேன், எதற்காக முன்னால் இருக்கின்ற மனிதர்கள் மீது இவருக்கு என்ன அப்படி ஒரு தோண்டுதல், எதுக்கு அப்படி கேட்கிறார்? ஜாதிக்காக கேட்கிறாரோ, எந்த ஜாதிக்காரன்றதுக்காக கேட்கிறாரோ என்றால் பிறகுதான் தெரிந்தது அவர் ஜோசியத்தில் வல்லுவர். 4 கேள்விதான் கேட்பார். உங்களுடைய பரம்பரை ஹிஸ்டரிய கடகடன் எடுத்து போட்டுருவாராம். அந்த அறிவியல் நுட்பம் தெரிந்தவராக, ஜோசியம் தெரிந்தவராக அவர் இருந்திருக்கிறார். அவரிடத்தில் நெருங்கி பழகியவர்கள் அந்த பேருண்மையை சொன்னார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பேசுறது மட்டும் இல்லைங்க நெல்லைக்கண்ணன் ஐயா. தான் எதை பேசுகிறாரோ அதை நம்புகிறார்னு சொன்னல, அலோபதி மெடிசனை சாப்பிடவே இல்லைங்க கடைசி வரைக்கும். சாப்பிடவே இல்லை. அவர் ஹோமியோபதி மருந்து தான். ஏப்பா, இந்த மண்ணுக்கு போற உடம்பு, என் தாய் மண்ணுக்கு தெரியாதா இந்த உடம்புக்கு என்ன வேணும்ட்டு இப்படி பேசக்கூடியவராக இருந்தார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். மரணம் எனும் தூக்கத்திற்கு வாழ்க்கை என்பது தாலாட்டு. நல்ல குழந்தைகள் சீக்கிரம் தூங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுவார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். 77 அகவை என்பது அவருடைய கம்பீரமான தோற்றத்திற்கு இவ்வுலகை விட்டு நீங்கக்கூடிய ஒரு வயது கிடையாது. அவர் இன்னும் பல காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் இந்த மண்ணை விட்டு போவதற்கான மன வலியை கொடுத்த
இந்த சமூகமும் அவருடைய சீக்கிரமாக அவர் இறந்து போனதற்கான ஒரு பெரும் காரணமாக நான் தொலைவில் இருந்து குற்றம் சாட்டுகிறேன். அவர் கடைசி அவர் இறக்கின்ற பொழுதற்கு முன்னால் இருந்த ஒரு 5 ஆண்டுகள் அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறார். இந்த சமூகத்தில் அவர் பேசுவதற்காக அவர் சந்தித்த போராட்டங்கள் மிக அதிகம். மக்கள் பேச்சை கேட்டு கைத்தட்டுகிறார்களே தவிர அப்படி பேசக்கூடியவர்கள் இந்த மக்களுக்காகத்தானே அவர் பேசினார் என்று அந்த மக்கள் அவர் கீழே சரிகின்ற பொழுது, அவருக்காக துணை நிற்காமல் போகின்ற பொழுது அந்த மனம் படுகின்ற பாடு எவ்வளவு அதிகம் என்பதனை நெல்லை கண்ணன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய பேச்சில், அவருடைய வாழ்க்கையின் போக்கில் பல பேர் கண்டிருக்கிறோம். சமீப காலமாக அவர் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க, அதுல ஒரு நுட்பம் கிடைக்குங்க. மரணத்தை பற்றி ஒரு நுட்பம் கிடைக்கும். சும்மா அவர் சீமான் அண்ணன் வந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுக்கு இந்த மாதிரியான விழாவெல்லாம் தூக்கி பிடிக்கல, யாரோ போகிற போக்கில் இருக்கிறாருங்கிறதுனால இல்ல. அடிப்படையில் தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் தூக்கி நிறுத்தக்கூடிய புகழ்மிக்க பல பணிகளை செய்தவர் நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள். இதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க. தனிப்பட்ட முறையில் அவர் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய பணியை கண்டிப்பாக எந்த ஒரு போர்வையாலும் போர்த்தி மறைத்து விட முடியாது. நான் இப்படி யோசிக்கிறேங்க. தமிழ் மரபு மட்டும்தான், அது மற்ற எந்த இனத்திலையும் கிடையாதுங்க. சாவை தமிழன் கொண்டாடுவான், பார்த்திருக்கீங்களா? செத்தவர்களை கொண்டாடுகின்ற பழக்கம், சாவை கொண்டாடுற பழக்கம் நமக்கு இருக்குங்க. இவர் கடைசியாக இவருடைய விருப்பம் என்னவாக இருந்தது தெரியுமா? சுகாவுக்கு தெரியும். கடைசியாக அவருடைய விருப்பம், எவன் ஒருவன் மரணம் அடைந்தாலும் மரணம் அடைகின்றவன் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியான சித்தாந்தத்துடன் இருந்தவர் ஐயா நெல்லைக்கண்ணன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் சிறிய பெண் தான், அவ்வளவெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லைதான். ஒன்று சொல்லுகிறேன், நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு பதிலாக மற்றொரு சான்றோரை எடுத்து வைக்கக்கூடிய இடம் இன்னும் தமிழகத்தில் காலியாகத்தான் இருக்கிறது என்பதனை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி யோசிக்கிறேங்க. பாருங்க, குழந்தை பிறக்குது, குழந்தை அழுவுதுங்க, சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. வாழ்க்கையினுடைய வட்டத்தில் மரணம் அடைகின்ற பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் அழ வேண்டும், மரணம் அடைகின்றவன் சிரிக்க வேண்டும். இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம பிறக்கும் போதும் அழுகுறோம், சாகும் போதும் அழுகுறோம். கூட இருக்கிறவன் பிறக்கும் போதும் சிரிக்கிறான், சாவும் போதும் சிரிக்கிறான்னா வாழ்க்கை தோல்வி அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் தன் மரணத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு சித்தராக அவர் இருந்தார். நாம எல்லாருமே அவருடைய கம்பராமாயண பேச்சை பற்றித்தான் பெரிதாக பேசுவோம். உண்மையில் அவருடைய காணொளிகளை நான் இது உங்க எல்லாருக்குமே சொல்றேன். நம்ம உட்கார்ந்து யூடியூப்லயோ மற்ற விஷயங்களோ என்னென்னமோ கேட்கிறோம்ல, ஒரு தவமாக இருந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவனுடைய பேச்சை முழுமையாக கேட்டு முடித்தல் என்பதனை நீங்க ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டு முடிக்கலாம். அவ்வளவு பேச்சு பேசியிருக்க. பாரதியை பற்றி, திருவள்ளுவரை பற்றி, கவியரசு கண்ணதாசனை பற்றி, கம்பரை பற்றி, இதை பற்றி பேசுவதுதானே தெரியும். சித்தர்களை பற்றி மிக வெளிச்சமாக சத்தம் போட்டு பேசிய ஒரு மிக முக்கியமான இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர் நெல்லைக்கண்ணன் அவர்கள். மிக முக்கியமான பேச்சு அது. சித்தர் இலக்கியங்களை பற்றி, சித்தர்களை பற்றி அவர் பேசியது. நாம் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கலாச்சாரங்களுக்கும் மதிமயங்கி போயிருக்கின்ற பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நமக்கான சுய அடையாளமாக இருக்கின்றன என்பதனை தூக்கி பிடித்து ஒவ்வொரு தடவும் கூக்குரலிட்டு பேசியவர் நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள். அவர் எப்பவுமே ஜாதி பேசுவார், நானே பார்த்திருக்கேன், வெளிப்படையாவே பேசுவார். ஆனால் அந்த பலாப்பழத்தின் சுளையில் இருக்கும் உண்மை என்ன தெரியுமா? அவரோடு பயணித்தவள் 25 ஆண்டு காலம், நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அவரோடு மேடைகளை பகிர்ந்து கொண்டவள் என்பதற்காக சொல்லுகிறேன். 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்கின்ற அந்த ஒற்றை வரிதான் நம்முடைய நெல்லைக்கண்ணன் ஐயாவினுடைய மிக உன்னதமான வரியாக இருந்தது. அவர் எதை பேசினாரோ அதை நம்பினார்.
தமிழ் மீது, தமிழ் மக்களின் மீது, தமிழ் பேர் இலக்கியங்களின் மீது அவர் வைத்திருந்த பற்றினால் அவர் நிறைய வாசித்தார், நிறைய பேசினார். தன் கம்பீரம் குறையாமலேயே அவர் வாழ்ந்தார், பேசினார், மறைந்தார். அவரை பற்றி 1000 விஷயங்கள் இருக்கட்டும், மரணம் ஒருபோதும் மனிதர்களை புனிதராக்கி விடாது. ஆனால் மரணம் அடைந்ததற்கு பின்னால் அவரை யார் கொண்டாடுகிறார்கள் என்பதனை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையின் உன்னதம் வரலாற்றில் பேசப்படும். இதோ சீமான் அண்ணன் அவர்கள், நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் இனத்திற்கான ஒரு அடையாளமாக நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுடைய பெயர் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நானும் வந்து பேசினேன் என்கின்ற பெருமையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி.